ஹரி ஓம். அபிராமி பட்டர் அருளிச் செய்ததான அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 5 இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம். பதிகம் 5. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சமமுதாக்கிய அம்பிகை அம்புகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. உயிர்களுக்கெல்லாம் உற்ற துணையாக 3 வகையான வடிவத்தை உடையவள் திரிபுர சுந்தரி. அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லப்படக்கூடியதாகிய 3 வகை நிலைகளிலும் இருக்கக்கூடியவள் திரிபுர சுந்தரி. செப்பை ஓமையாக கூறும் நெருங்கிய குச்சங்களின் பாரத்தால் தளர்வுற்ற கொடி போன்ற இடையுடைய மனோன்மணியும் நீண்ட சடைமுடியுடைய சிவன் அருந்திய அழகால விஷமாகிய நஞ்சை அமுதமாக மாற்றியவளான உமாதேவியும் பேரழகான தாமரை மலரில் வடிவுடன் திகழும் லக்ஷ்மியும் அந்தரியுமாயிருப்பவளான எங்கள் அன்னை அபிராமியினுடைய தாமரையை காட்டிலும் மெல்லியதான திருப்பாதங்களை திருவடிகளை அடியேன் என்னுடைய தலைமேலே கொண்டேன் என்பதாக இந்த 5ஆம் பதிகத்தினுடைய பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5ஆம் பதிகத்தை தினசரி மாலையில விளக்கு ஏற்றி பொருளோடு சேர்ந்து சொல்லுவதாலும் கேட்பதாலும் அறிந்து கொள்ளுவதாலும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடியதான அத்தனை பிரச்சனைகளும் அம்பிகையினுடைய அபிராமியினுடைய திருக்கண் பார்வையினாலே அகலும் என்பதாக இந்த பதிகத்தின் பாராயண பலனாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். மறுபடியும் ஒரு முறை இந்த பதிகத்தை பார்ப்போம். அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 5. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. जय श्री राम, जय हिंद.